இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், மனிதர்களை திருப்திப்படுத்தணும்ன்றதுக்காக செய்யாம தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். உதாரணமாக நாங்கள் உதவிகள் செய்கிற சந்தர்ப்பங்களில் அந்த உதவியின் நிமித்தம் நாங்கள் உதவி செய்கிற நபர் எங்களுக்கு திரும்ப அந்த ஏதாவது செய்யணுமென்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்யக்கூடாது. அந்த உதவியின் நிமித்தம் மற்ற ஜனங்கள் என்னை பாராட்டணும், அதன் நிமித்தம் எனக்கு புகழ்ச்சி கிடைக்கணுமென்றதுக்காக நாங்கள் செய்யக்கூடாது. அந்த உதவியை நான் தேவனுக்கு செய்கிறேன், தேவனுக்கென்றே செய்கிறேன் என்று மனப்பூர்வமாய் நாங்கள் செய்யணும். நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு காரியங்களை செய்வோமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தின் நிமித்தம் தேவனை விட்டு தூரமாய் போயிடுவோம். தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது நாங்கள் தேவனுக்கென்று செய்கிற ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது நாங்கள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும்போது அதை அவர் உகந்த வாசனையாக நுகர்வார். நாங்கள் மனிதர்களுக்கென்று காரியங்களை செய்யும்போது புகழ்ச்சி, தற்பெருமை என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே வரும். மனிதர்களுக்காக செய்யும்போது போட்டி வரும், பொறாமை வரும். மனிதர்கள் மத்தியில் நான் இதை பெஸ்ட்டாக செய்யணும், நான் அவரை விட நான் பெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் தேவனுக்கென்று செய்யாத இடத்துல மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் செய்யும்போது போட்டிகள், பொறாமைகள் அந்த காரியம் தேவனை விட்டு எங்களை பின்மாற்றமாய் கொண்டு போகும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாகவும் அது மாறும். நாங்கள் எதை செய்தாலுமே அதை தேவனுக்கென்று மாத்திரம் செய்து தேவன் மாத்திரம் பார்க்கத்தக்கதாய் நாங்கள் செய்வோமா இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். ஊழியமாக இருந்தாலும் உலக காரியமாக இருந்தாலும் அதை தேவனுக்கென்றே மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக இருப்போம். Have a nice day.